அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரொம்ப நாளாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை காக்க வச்சுட்டேன். அதுக்கு பெரிய ஒரு மன்னிப்பு. இந்த சர்ப்ரைஸ் குழந்தைகளுக்கானது அப்படின்னு சொல்லியாச்சு. பெரியவங்களுக்கு தமிழ் பொக்கிஷம் இருக்குது, வியூகம் இருக்குது, விதை இருக்குது. குழந்தைகளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக எங்கள் வீட்டில் குழந்தை இருக்கிற மாதிரியே உங்கள் வீட்லேயும் குழந்தைகள் இருப்பாங்க. அந்த குழந்தைகளுடைய அறிவு பசிக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அந்த அறிவு பசி அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு கதை சொல்கிறதுனாலையோ ஒரு வீடியோவை காண்பிக்கிறதுனாலையோ அவங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஃபிசிக்கலாக அவங்கள நம்ம என்ன செய்ய வைக்க போகிறோம்? ஃபிசிக்கலானா அவங்களுடைய ஸ்க்ரீன் டைமிங், அவங்க மொபைல் பார்க்குறதா இருக்கட்டும், ஐபேட் பார்க்குறதா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் பார்க்குறதா இருக்கட்டும், டிவி பார்க்குறதா இருக்கட்டும், அதை கம்மி பண்ண வைக்கணும். அவங்க கூட ஃபேமிலியாக நாம் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இவங்க ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாண்டுட்டே இருக்கணும். அப்படி விளையாடும்போது அவங்களுடைய மூளை அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இவங்ககிட்ட இருந்து தானே மாற்றத்தை நம்மளால் எதிர்பார்க்க முடியும். அந்த மாற்றம் தானே உண்மையான சமுதாய மாற்றமாக இருக்கும். அதுதானே நல்ல சமுதாயமாக இருக்கும். இது ஒரு 2 வருடத்திற்கான என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய குழந்தைக்கு நான் ஒவ்வொரு விளையாட்டு பொருளும் வாங்கும்போது, என்னடா இந்த விளையாட்டு பொருளுக்கு இவ்வளோ விலையாக இருக்கே, இது கம்மியாக கிடைக்காதா, இந்த மாதிரி பொருள் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கின காலங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் நமக்கு ட்ரெஸ் எடுக்க போனால் இந்த ஒரு டிஷர்ட் 400 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு ஷர்ட் ஏதாவது எடுக்க போனால் 800 ரூபாய் 900 ரூபான்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, குழந்தைகளுக்குனா எவ்வளோ விலை கொடுத்தனாலும் வாங்கிடுவாங்க. ஏன்னா குழந்தை அப்படிங்கிறது ஒரு பெரிய செல்வம் பார்த்தீங்களா. அதனால் மக்கள் வாங்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு குழந்தைகளுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப 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 ஒரு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அவங்க விளையாடக்கூடிய விளையாட்டு பொருட்கள். இந்த விளையாட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது நாலேஜ் பேஸ்டுன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா பிளாஸ்டிக்ஸாக இருக்க போகுதா? இல்லை. உட்டனாக இருக்க போகுதான்னு கேட்டால் எஸ். 90% உட், 10% பிளாஸ்டிக். 70% இந்தியா, 30% ஃபாரின் கண்ட்ரி தான். என்னடா விக்கி சொல்கிற? அப்போ கடை ஏதாவது ஓப்பன் பண்ண போறியான்னு கேட்டால் ஆமாங்க. தமிழ் பொக்கிஷத்தினுடைய அடுத்த ஸ்டெப்பு தான் இ-காமர்ஸ். இந்த இ-காமர்ஸ் அப்படிங்கிறது நார்மலான ஒரு இ-காமர்ஸ் கிடையாது. ஃபுல்லாக கிட்ஸுக்கானது மட்டும். பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி தேடி ஒவ்வொரு இடத்துக்காக போய் ஒவ்வொரு வெண்டர்கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த விலைக்கு கிடைச்சாதான் என்னையால் மார்க்கெட்டில் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் இங்கே கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வர்றதுக்கான ஒரு வெப்சைட் தான் kidsbestie.com. kidsbestie.com அப்படிங்கிறதும் கிட்ஸ் பெஸ்டி ஒஃபிஷியல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பக்கம் தான் உங்களுடைய புக் மார்க்காக இருக்க வேண்டும். ஒவ்வொரு டாய் வரும்போதும், ஒவ்வொரு பசில் வரும்போதும், ஒவ்வொரு ஃபேமிலி கேம் வரும்போதும் கிட்ஸ் பெஸ்டி ஒஃபிஷியல் அப்படிங்கிற நம்முடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு செய்யப்படும். அப்படி பதிவு செய்யக்கூடிய அந்த பொருளை எங்கே வேணாலும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஏன் கம்பேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரலாம். தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிறது ஒரு வெல் டிஃபைன்டு பிராண்ட். இந்த பிராண்ட்லேருந்து கிட்ஸ் பெஸ்டி இல்லாட்டி கிட்ஸ் பெஸ்டி ஒஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கமோ kidsbestie.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டோ வரும்போது நமக்கு பிடிச்சவங்க 1000 பேர் இருந்தாலும் நம்மளை பிடிக்காதவங்க 1-2 நபர்களாவது இருப்பாங்க. அவங்க நம்ம ப்ராடக்டை எடுத்து பார்த்துட்டு அதை ரிவ்யூ பண்ணி அது இந்த வெப்சைட்டில் இவ்வளோ தானே இருக்குது விக்கி, இந்த வெப்சைட்டில் இதை விட கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய விதமான விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது சாதாரண விமர்சனங்களாக இருக்காது. நம்மளை எப்படியாவது அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க அந்த விமர்சனத்தை வச்சா எப்படி இருக்கும்? இதெல்லாம் என்னுடைய மைண்டில் வச்சு தான் ஒவ்வொரு பொருளையும் இங்கே நம்ம கொண்டு வந்திருக்கோம். இங்கே எனக்கானதோ உங்களுக்கானதோ கிடையாது. அடுத்த தலைமுறைக்கான பொருளாகத்தான் இது இருக்க போகுது. நம்ம சொசைட்டிக்கு தேவையான பொருளாக இருக்க போகுது. சொல்லப்போனால் நம்முடைய குழந்தைகளுடைய பெஸ்டியாக அந்த பொருட்கள் இருக்க போகின்றன. ஒவ்வொரு குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விதமான டாய்ஸ், அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட், ஈவன் பிறந்த குழந்தை கொஞ்சமாக தவிழ படிக்கும்போது அந்த குழந்தைக்கு தேவையான டாயிலிருந்து 3 வயது, 5 வயது, 8 வயது அந்த குழந்தைக்கு தேவையான பிரெயின் டெவலப்மெண்ட் வர ஃபேமிலியாக நம்ம எப்படி அவங்க கூட சேர்ந்து இருக்கலாம், அப்படி சேர்ந்து இருக்கும்போது அவங்களுடைய மூளை வளர்ச்சியை எப்படி நம்ம ஸ்டிமுலேட் பண்ணலாம், இதுதான் இந்த kidsbestie.com. சாம்பிளாக நான் சொல்லிடுறேன். ஒரு 80s கிட் 90s கிட்டுக்கெலாம் கிச்சன் செட் அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஆனால் நமக்கு தெரிஞ்சது என்னென்னா சொப்பு சாமா இல்லாட்டி செப்பு சாமா அப்படிலாம் சொல்லுவோம். அது வேறு எதுவுமே இல்லை, இந்த மாதிரி ஒரு டப்பாவில் கிடைக்கும். இது டப்பான்னு சொல்ல முடியாது, இது ஒரு பெட்டி. இந்த நார் பெட்டி அப்படி இல்லைனா ஓலை பெட்டியில் கிடைக்கக்கூடிய சொப்பு சாமா இப்போ எங்கேயுமே இல்லை. வெறும் 11 ஃபேமிலி தான் இதை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்டேருந்து நம்ம இதை வாங்கியிருக்கோம். அப்படி வாங்கினது மட்டும் இல்லாமல் அதை உங்கள் வீட்டுக்கு நான் கொண்டு வர போகிறேன். இதனால் என்ன விக்கி நல்லது நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், பிளாஸ்டிக்கே இல்லைங்க. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓலைப்பெட்டி. இதை நம்முடைய குழந்தை டச் பண்ணும்போது இது என்னப்பா, இது என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அந்த டாய், அதாவது குடமாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய பெயிண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே கிட்ஸ் சேஃப்டி
அவங்க ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறோம், அவங்க வாயில் வைப்பாங்க, கையில் வச்சுட்டு மறுபடியும் அந்த விரலை எடுத்து வாயில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணி இது எல்லாத்தையுமே படித்த பிறகு தான் இந்த டாயை kidsbestie.com-குள்ளே சேர்த்துருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு டாயும் ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு பிரைன் டெவலப்மெண்ட்டுக்காக உதவக்கூடிய விஷயமா மாறப்போகுது. இது ஒரு ஃபாரின்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விஷயம்தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய கலர் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு, ஷேப் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு, ஃபேமிலியாக இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு, அப்படி ஸ்டாக்கிங் பண்ணி அதில் எத்தனை விதமான பொருள் எத்தனை விதமான டிசைனை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேட்லாகுடன் இருக்குது. இதுக்கானலாம் விலை நீங்கள் கண்டிப்பாக kidsbestie.com-ல வந்த பிறகும் அதை 4 இடத்துல சர்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆனவங்க இருப்பாங்க, யூடியூப்பில் ஃபேமஸ் ஆனவங்க இருப்பாங்க, அமேசானில் ஃபேமஸ் ஆனவங்க இருப்பாங்க. இந்த அளவுக்கு நான் ஏன் இவ்வளோ இதை ஃபோர்ஸ் பண்ணுறேன்னா, ஒரு டேபு இருந்துச்சு. உடன் டாய்னா கண்டிப்பாக ஏழை மக்களாலேயோ மிடில் கிளாஸில் இருக்கலாங்களையோ வாங்க முடியாது, அது பணக்காரர்களுடையது அப்படிங்கிற டேபு இப்போதும் இருந்துட்டு இருக்கு. அந்த டேபுவை உடைக்கணும். நம்ம குழந்தைகளும் உடன் டாய்ஸை விளையாடுவாங்க. சீப்பான பிளாஸ்டிக் டாய்ஸ் இனி நமக்கு வேண்டாம். அந்த பிளாஸ்டிக் டாய்ஸ்னால் ஏற்படக்கூடிய அந்த கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும், இல்லாட்டி சூழ்நிலை அந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், மண் மலடாகிறதா இருக்கட்டும், வேண்டாம். நமக்கு தேவையான நம்ம குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாமே உடன் டாய்ஸாக இருந்தால் 90% நம்ம உடன் டாய்ஸாக வைக்கலாம். இப்போ 10% பிளாஸ்டிக்னு சொன்னியே, 10% பிளாஸ்டிக் என்னெல்லாம் வைக்க போகிற அப்படிங்கிற அடுத்த கேள்வி உங்கள் முன்னாடி வரலாம். வேறு வழியே இல்லாத சில பல பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த பொருள் அந்த பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு மேக்னெட்டிக் பேட் அப்படின்னு சொல்கிறது இது ஏதோ ப்ராடக்ட்டை விற்கிறதுக்காக சொல்லலை, நீங்கள் வெப்சைட்டில் வந்து பாருங்கள். ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்ஸை நம்முடைய குழந்தை ஒரு 2 வயது குழந்தையோ 4 வயது குழந்தையோ அதனுடைய கைவிரலை வச்சு ஒவ்வொன்றா எடுக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய அந்த பிரைன் டெவலப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நிறைய ரீல்ஸில் சொல்ல போகிறேன் என்னென்ன விஷயங்கள் இந்த ஒரு டாய் அந்த குழந்தை விளையாடுவதால் அந்த குழந்தையினுடைய மனசில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய இமேஜினேஷனை அவங்க ஒரு ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது வேற, அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அவங்களுடைய மோட்டார் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவங்க இதில் ட்ரா பண்ணுறது வேற. இதை பிளாஸ்டிக்கில் தான் கொடுக்க முடியும். அடுத்ததாக இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என் குழந்தைகள் கூட நான் விளையாண்டுட்டு இருக்கிற அந்த தருணம் எனக்கு இது ஒரு கிஃப்டாக தோணிது. ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம அசை போடுவதற்காக கொடுப்பது நாம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற குவாலிட்டியான டைம் தான். நம்ம குழந்தை கூட இப்போ சம்மர் சீசனில் செம்மையாக விளையாட முடியும்னா தண்ணியை வச்சு விளையாண்டா சூப்பராக இருக்கும். எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாருக்குமே தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான். அதற்காக ஒரு கன் அப்படிங்கிறத நான் தேர்வு பண்ணேன். அந்த கன்னை அமேசான்லாம் பார்க்கும்போது 1600 ரூபா, 1800 ரூபா. என்னடா கொள்ள விலை வைக்கிறீங்க, ஒருவேளை இதை என்னுடைய மக்களுக்கு ஒரு 650 ரூபாய்க்கெலாம் கொடுக்க முடியாதா, பாதிக்கு பாதி அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சேலஞ்ச் என் முன்னாடி வந்துச்சு. அப்படி நான் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகி அதை மக்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 30லேருந்து 40 பீஸ் தாங்க ஸ்டாக் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் நம்மளால் இப்போதைக்கு ஸ்டாக் பண்ண முடியும். ஏன்னா இது இனிஷியல் பார்த்தீங்களா. இதுக்கு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நம்ம ஒரு ஸ்டாக் வச்சு அதுக்குன்னு தனியாக ஒரு வீடை வாடகைக்கு எடுத்திருக்கோம். பெரிய அளவில் கமர்ஷியல் பில்டிங்லாம் எடுக்கலை. நம்ம ஸ்டாஃப்ஸ் தமிழ் பொக்கிஷத்தில் இருக்கக்கூடிய டிபி டூப்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபே இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக நமக்கு எந்த விதமான செலவுகளும் கிடையாது. இந்த ஒரு கன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு வாழ்நாள் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த குழந்தை கூட நம்ம விளையாடும் போது இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஒவ்வொரு என்ஜாய்மெண்ட்டும் வேற லெவலில் இருக்கும். நான் உதாரணத்துக்கு மட்டும் சொல்லிடுறேன். ஒரு பேரல் இருக்கக்கூடிய இந்த கன் ஏதோ நாப்டாவில் விளம்பரம் பண்ணுற மாதிரியே இருக்குல்ல, வேற வழி இல்லை ராசாக்களா, இதை நான் சொல்லித்தான் ஆகணும். இந்த ஒரு பேரல், இந்த ஒரு கன், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசார்ஜபிள் பேட்டரி, இதுக்கு மட்டுமே 800 ரூபா 900 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ யோசிக்கிறது அப்படின்னா இது இந்த விலைக்கு விற்று அதை வாங்குறதுக்கு மனிதர்கள் இருக்காங்க. அப்போ இதை விட கம்மியாக டபுள் பேரல் கன் இதுக்கு 1500 ரூபா 1600 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம வெப்சைட்டில் 650 ரூபா அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நான் முதலே சொன்ன மாதிரி தான், எல்லாத்தையுமே நம்மளால் ஸ்டாக் பண்ண முடியாது. நம்ம ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து இவ்வளோ கம்மி விலைக்கு இதெல்லாம் கொடுக்க முடியுமா விக்கி, நானும் வாங்குறேன்னு சொல்லி நீங்களும் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப 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 நம்மளால் நிறைய ப்ராடக்டை கொண்டு வர முடியும். இது கைரோ வீல் அப்படிங்கிற ஒரு டாய். இதில் மேக்னெட் ப்ளஸ் இதில் நிறைய சயின்ஸ் இருக்குது. இந்த சயின்ஸை பற்றி தெரிஞ்சவங்க கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள். இதில் சயின்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம குழந்தைகளுக்கு தேவையான என்டர்டைன்மெண்ட்டாக நம்ம பம்பரம் சுத்தம் பார்த்தீங்களா, ஃபுல்லாக மேக்னெட் தான். இதுக்குள்ளே லைட் இருக்குது, உங்களுக்கு தெரியும் அந்த லைட் எப்படி வந்துட்டுருக்குன்னு. இப்படி டிஃப்ரெண்ட்டான டாய். இதை அமேசானில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விலை இருக்க போகுது, kidsbestie.com-ல எவ்வளோ விலை இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்களே கம்பேர் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி மைக்ரோஸ்கோப்பினுடைய சின்ன வடிவமாக சிரிஸ்கோப் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது வேறொரு நண்பர் சென்னையிலேருந்து நமக்கு அதை அவரே மேனுஃபேக்சர் செஞ்சு கொண்டு வராரு. அமேசானை விட ஆன்லைனை விட ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு நம்ம கொடுக்க போகிறோம்.
என்டையராக ஸ்டெம்மாக இருக்கட்டும், டிஐஒய்யாக இருக்கட்டும், இல்லாட்டி மேக்னெட்டிக் டாய்ஸாக இருக்கட்டும், மெமரி செஸ்ஸாக இருக்கட்டும், க்ளோ பிளாங்கெட்டாக இருக்கட்டும். அது என்ன க்ளோ பிளாங்கெட்? இதை பற்றி நீங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பேன், எங்கள் வீட்லையும் இருக்குது. ஆனால் அதனுடைய விலை தான் நமக்கு அஃபோர்டபுளாக இல்லை. இது சாதாரண ஒரு பிளாங்கெட் தான். ஆனால் கரண்டை நம்ம லைட்டு இல்லாத போது அதனுடைய மேஜிக்கே வேறு. இது என்ன விலைக்கு விற்கிறாங்க? 1300 1400 விற்கிறாங்க. அவ்வளோலாம் விலை இல்லைங்க. 800 நம்மளால் கொடுக்க முடியும்னு சொல்லி kidsbestie.comக்குள்ள அறிமுகம் செய்ய போகிறோம். சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு டாய், இந்த கையை இழுக்கலாம், காலை இழுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாய்க்கு அமேசானில் 199 ரூபா போட்டு வித்துட்டு இருக்கும்போது நாம் 100 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பாதிக்கு 200 ரூபா எங்கே இருக்குது, 100 ரூபா எங்கே இருக்குது? அப்போ இவ்வளோ கொள்ளையடிக்கிறீங்களேடா, அப்போ இவ்வளோ டாய்ஸ் இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் எப்படி எந்த விலைக்கு கிடைக்க போகுது? இதெல்லாம் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, என் குழந்தைக்கு எந்த மாதிரியான டாய் நல்லா இருக்கும் விக்கி, எனக்கு இந்த மாதிரியான பசில் வேணும் விக்கி, எனக்கு இந்த மாதிரியான நாலேஜ் பேஸ்டாக, எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரியான, இல்லாட்டி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கான சின்ன சின்ன டாய்ஸ் வேணும், கார்ப்பரேட் லெவலில் நம்ம ஆஃபீஸில் விளையாடுற மாதிரியான ஏதாவது டாய், எல்லாமே உடன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 90% wood, 10% தான் பிளாஸ்டிக், 70% இந்தியா மேட், 30% ஃபாரின் மேட். வேறு வழியே இல்லை. இப்படிங்கிற பல விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர போகிறீங்க. உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வேணும்னா பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. பெரிய அளவில் நம்ம தமிழ் பொக்கிஷம் வழியாக இதை முன்னெடுத்து செல்ல போகிறோம். ஸோ kidsbestie.com இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு, நிறைய டாயை உள்ளே கொண்டு வர வேண்டியதாக இருக்குது, நிறைய நாலேஜ், நம்முடைய குழந்தைகளுடைய பிரைன் டெவலப்மெண்ட்டை இன்னும் ஸ்டிமுலேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் இல்லைனா எதுவுமே நடக்காது. நான் என்னுடைய கேரண்டியை கொடுக்குறேன். குவாலிட்டியாக இருக்கும், விலை ரொம்ப சீப்பாக இருக்கும். இங்கே லாபம் அப்படிங்கிறதே இல்லை. எனக்கு யூடியூப்லேருந்தே போதுமான அளவுக்கு வருமானம் இருக்குது. அதையும் தாண்டி இதை நான் செய்கிறேன்னா, என் குழந்தைக்கு நான் வாங்க அந்த காசு ஒரு பாதி விலைக்கு கிடைக்குதுன்னா, அந்த மீதி இருக்கும் பாதி விலைக்கு இன்னொரு டாயை வாங்கி கொடுத்தலாம் அப்படிங்கிற அந்த தாட், 2 வருடத்திற்கான உழைப்பு, அதற்கு தகுந்தது மாதிரியான ரிசர்ச், அந்த வெண்டர்ஸை கண்டுபிடிப்பது, இதுக்கு பின்னாடியும் உழைப்புகள் அபரிவிதமாக இருக்குது. நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. கிட்ஸ் பெஸ்டி ஒஃபிஷியல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப் டு டேட்டான ஆஃபர்ஸ் எல்லாமே அங்கே தான் வரப்போகுது. kidsbestie.com நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக, நீங்கள் உங்கள் குழந்தைகள் கூட விளையாடக்கூடிய ஒரு தருணத்தை மேக் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டாக மாறும். அதற்கு நான் கேரண்டி இல்லை, மாற்றிடுவேன். அந்த அளவுக்கு நிறைய டாய்ஸை உள்ளே கொண்டு வர போகிறேன், உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும். என்னென்ன டாய் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே நம்பர் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு யார் கால் பண்ணாலும் அந்த நம்பரில் பேசுகிறது நானாக தான் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக எனக்கு கால் பண்ணி கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். பிடிச்சிருந்தா பாருங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாய் நம்முடைய தமிழ் பொக்கிஷத்துலையும், நம்ம தமிழ் பொக்கிஷத்தில் பிற சேனல்ஸ்லையும் இன்ட்ரடியூஸ் செய்யப்படும். வேணுங்கிற நபர்கள் வாங்கி கொள்ளலாம். மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி கடின உழைப்புகள் இருக்குது. அதை நீங்கள் ப்ரைஸ் கம்பேரிசன், குவாலிட்டி கம்பேரிசன் செய்யும் போது தான் தெரியும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.